வந்து ஏஐ ப்ராம்ப்ட் வச்சு ஹெச்டிஎம்எல் சிஎஸ்எஸ் எப்படி பண்ணலான்னு ஒரு வெப்சைட் பார்த்தோம்ல. ஸோ இந்த வீக் வந்து ரியாக்ட்க்கு எப்படி பண்ணலான்னு பார்க்க போகிறோம். ஸோ அதுலேருந்து ஏதாச்சும் ஒரு டாபிக் எடுக்கணும்ல பண்ணுறதுக்கு. அதில் வந்து நம்ம வந்து போனட்லி ஹெச்டிஎம்எல் சிஎஸ்எஸ்க்கு என்ன டாபிக் கொடுத்தோமோ அதுலேருந்து ஒரு டாபிக் பிக் பண்ணி நான் வந்து பண்ணலான்ட்டு ஐடியா எடுத்திருக்கேன். இந்த டாபிக் பண்ண போகிறோம், ஓகேவா? ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஒரு ப்ராம்ப்ட் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வந்து இது நம்ம எதில் போட போகிறோன்னா வெர்சைன்னு சொல்லிட்டு ஒரு ஏஐ டூல் இருக்குது, அதில் தான் நான் போட போகிறேன். ஸோ அதுக்காக வந்து ப்ராம்ப்ட் ரெடி பண்ணியிருக்கேன். இந்த ப்ராம்ப்ட்டை தான் போட போகிறோம், ஓகேவா? இந்த வெப்சைட் வந்து 2 மெசேஜ்க்கு மட்டும்தான் அவைலபிளாக இருக்குது. ஸோ அதனால் பார்த்து போடுங்க. ஓகே, என்னோடய ப்ராம்ப்ட் கொடுத்துட்டேன். இப்போ வந்து ஒரு ப்ராப்பர் கோடு வந்து அது கொடுக்கும். இந்த கோடில் வந்து ப்ராப்பர் கோடு வரும். இங்கே வந்து ஃபைனல் அவுட்புட் அந்த வெப்சைட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இந்த ஃபைனல் வெப்சைட் வந்து இந்த ப்ரிவ்யூவில் வரும். ஓகே, என் கோட் ரெடி ஆயிடுச்சு. ஓகே, திஸ் இஸ் தி அவுட்புட். பட் நமக்கு இமேஜஸ்லாம் எதுவுமே வரல. ஸோ இதுக்காக இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா இங்கே ஒரு மெசேஜை நம்ம யூட்டிலைஸ் பண்ணிப்போம். என்ன கொண்டு போகிறோன்னா எனக்கு இப்போ அவுட்புட்டில் வந்து எனக்கு இங்கே இமேஜஸ்லாம் எனக்கு வேணும். ஸோ அதனால் இப்போ நான் என்ன கேட்குறேன்னா அவுட்புட் தட் இஸ் ஓகே, இப்போ எனக்கு அவுட்புட்டில் வந்து எனக்கு அந்த ப்ரிவ்யூ தட் இஸ் இந்த அவுட்புட்டில் வந்து எனக்கு ஒரு ப்ராப்பர் இமேஜோடு எனக்கு வந்து வேணும்னு சொல்லிட்டு ப்ராம்ப்ட் கேட்டிருக்கேன். எப்படி தருதுன்னு பார்ப்போம். அப்பையும் தரலை. ஸோ என்ன பண்ணலாம்? ஓகே, டெப்ளாய் பண்ணி பார்ப்போம். ஓகே, அப்படி இல்லைனா வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா கோடில் வந்து நம்மளே சிலர்லாம் காப்பிரைட்ஸ் மாதிரி வச்சுருப்பாங்கல்ல. ஸோ அதனால் கூட பிக்ஸ் எல்லாம் எனேபிள் ஆகிருக்காது. அதனால் நம்ம என்ன பண்ணிக்கலாம், கோடில் வந்து நம்ம இமேஜஸ்க்கு மட்டும் நம்ம ஏதாச்சும் இமேஜஸ் நம்ம அப்லோட் பண்ணிக்கலாம். மற்றபடி நம்மளுக்கு கண்டென்ட்ஸ்லாம் ப்ராப்பராக வந்துருச்சு பாருங்கள். ஒரு பட்டன்ஸ் எனேபிள் ஆகுது, கலர்ஸ்லேருந்து இதெல்லாம் வந்துருச்சு. ஓகே, எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஓகே, இமேஜஸ் மட்டும் வரல. சிலதுக்குலாம் இமேஜஸ்க்கு அப்லோட் ஆகலை. ஸோ அதனால் நம்ம வந்து இமேஜஸ்க்கு நம்ம வேறு எதாவது போட்டுப்போம். ஓகே, இதை வந்து நம்ம இப்போ என்ன பண்ணலான்னா விஎஸ் கோடில் வந்து நம்ம இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ அதனால் ஜிப் ஃபைலாக நான் டவுன்லோட் பண்ணிடுறேன். டவுன்லோட் பண்ணிவிட்டு நம்ம ஆஸ் யூஷுவல் ஃபைல் மேனேஜரில் போய்ட்டு நம்ம அதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கலாம். எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிட்டேன்னா இங்கே வந்து ஓப்பன் ஃபோல்டர் விஎஸ் கோடில் ஓப்பன் பண்ணி ஓப்பன் ஃபோல்டர் கொடுத்து நம்ம எங்கே அந்த பாத் வந்து நம்ம சேவ் பண்ணணுமோ அதை வந்து இப்போ நம்ம போட போகிறோம். எல்லா பேக்கேஜஸும் வந்துருச்சா? ஸோ அதனால் இப்போ இந்த பேக்கேஜ்
ஜேசனுக்கு. ஓகே, இப்போ நம்ம இதில் என்ன பண்ணணும்னா டெர்மினல் நம்ம யூஸ் பண்ணி நியூ டெர்மினல் ஓப்பன் பண்ணிக்கணும். நியூ டெர்மினல் ஓப்பன் பண்ணோன்னே இப்போ நம்ம இதை ரன் பண்ணணும்ல, பிகாஸ் நம்ம ரியாக்ட் தானே பண்ணுறோம், அதனால் ரன் பண்ணணும். ஸோ ஸ்டார்டிங் எப்படி பண்ணணும்னா npm இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ அது ரொம்ப நேரம் கொஞ்சம் லோட் ஆகும், ஏன்னா ஒரு பேக்கேஜஸ் அது வந்து டவுன்லோட் ஆகணும்ல, ஸோ அதனால் கண்டிப்பாக இட் டேக்ஸ் சம் டைம். ஓகே, சம்திங் எரர் என்னென்னு ஏதோ ChatGPT கேட்போமா? எந்த எரர் வந்துச்சுன்னு கேட்போம். ஓகே, அவன் செட்டாக அது மாதிரி கொடுத்துருக்கான். இது வந்து நம்ம ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணி பார்ப்போம். ஸோ நான் ஃபைனலாக வந்து நான் வேறு ஒரு கோடிங் நான் பண்ணி வச்சுருக்கேன், அதோட அவுட்புட் மட்டும் உங்களுக்கு காட்டுறேன் எப்படி வந்திருக்குன்னு. இன்ஸ்டால் ஃபோர்ஸ். ஓகே, npm auditனு போட சொல்கிறான், ரன் பண்ண சொல்கிறான். ரன் பண்ணி பார்ப்போம். அடுத்து npm audit fix. அவன் அடுத்து கொடுத்துட்டே இருக்க சொல்கிறான். ஸோ நமக்கு வந்து npm ஸ்டார்ட் கொடுப்போம். npm இன்ஸ்டாலுக்கு அப்புறம் நம்ம அடுத்து npm ஸ்டார்ட் தான் கொடுக்கணும். அவன் நிறைய கொஞ்சம் எரருக்கு அப்புறம் சொல்லிகிட்டே இருந்தாலும், அதனால இப்போ நம்ம npm ஸ்டார்ட் கொடுக்கலாம். ஓகே, லோக்கல் ஹோஸ்ட்டும் நெட்ஒர்க் எதுவும் கொடுத்துருக்கான். நம்ம வந்து லோக்கல் ஹோஸ்ட்டில் நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். ரியாக்ட் தான் வருது. ஓகே, வில் ட்ரை சம் அதர். ரன் டிஃப் கொடுப்போம். இவன் என்ன சொல்கிறான் பார்ப்போமா? இவனும் அதே தான் சொல்கிறான். என்ன மிஸ்டேக்ஸாக இருக்கும்? ஃபைனலி நம்ம அவுட்புட் வந்துருச்சு. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு npm இன்ஸ்டால் கொடுக்குறோமா, இன்ஸ்டால் கொடுத்ததுக்கப்புறம் நமக்கு சம் எரர்ஸ்லாம் வந்துச்சு இல்லை. ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்ம என்ன பண்ணுறோம், அதை வந்து நம்ம ChatGPT கேட்குறோம், அது சில ப்ராம்ப்ட்ஸ்லாம் கொடுக்குது. அடுத்தது வந்து நம்ம என்ன பண்ணுறோம், npm அது கொடுத்த ஒரு 2-3 மாடியூல்ஸ் நம்ம போடுறோம். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம்னா npm ஸ்டார்ட் கொடுக்குறோம். ஸ்டார்ட் கொடுத்ததுக்கப்புறம் npm ரன் கொடுக்கலாம். கொடுத்துட்டோன்னா நமக்கு ஃபைனலி அவுட்புட் வந்துடும். ஓகேவா?
ஸோ இங்கே இமேஜஸ் வரலன்னு நினைக்காதீங்க. நம்ம அந்த கோடிங்கில் வந்து நம்ம இது போட்டுக்கலாம், இமேஜஸ் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டோன்னா வந்துடும் ஃபைனலி. ஸோ திஸ் இஸ் தி ஃபைனல் அவுட்புட். நம்ம என்ன நமக்கு அந்த வெப்சைட்டில் கொடுத்துருந்தாலும் அதே அவுட்புட் நமக்கு ஃபைனலாக வந்துருச்சு. ஸோ நான் வந்து ஆர்டிக்கலில் வந்து நான் ப்ராப்பராக எல்லாமே கொடுத்துருக்கேன். அது வந்து ஒரு யூடியூப் இருக்கும், யூடியூப் லிங்க் இருக்கும். அந்த லிங்க்கில் வந்து ரியாக்ட் எப்படி ப்ராப்பராக டவுன்லோட் பண்ணணுன்ட்டு நீங்கள் ப்ராப்பராக டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் தான் இந்த பேக்ஸஸ் எல்லாமே உங்களால் பண்ண முடியும். ஸோ அதனால் இது மட்டும் நீங்கள் ஃபுல்லாகவே டவுன்லோட் பண்ணிவிடுங்க ரியாக்டை.